இல்ல நண்பா, வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்ட? எல்லாம் நீ நல்லா இருக்கு சார். ஃபைட்லாம் எப்படி இருந்தாங்க? அருமையாக இருக்கு சார். நல்லா இருக்கு சார். ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்க? நான் நல்லா பண்ணுவேன் சார். படம் எங்கள் தங்கம் வந்து சமந்தாவுக்கு வந்து ரொம்ப சூப்பரான படம். ஏன்னா அது சின்ன வயசில் வந்து ஒரு ஹோம்லேருந்து வளர்ந்து அதுக்கப்புறமேட்டு அங்கே ஒரு அப்யூஸ் நடந்து அங்கேருந்து தப்பிச்சு சொசைட்டிக்குள்ளே போந்தால் சொசைட்டியே அதை விட மோசமாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு யார் கூட சேரக்கூடாதோ அந்த அந்த கேங்கில் போய் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டு சரி இதுவும் நமக்கு செட் ஆகாது, நம்ம ஒரு கல்யாண லைஃப்பில் உள்ள போகலாம். லியோ படம் மாதிரி தான். பார்த்திபன் வந்து என்ன பண்ணிகிட்டு இருப்பாரோ அதான் வந்து சமந்தா பண்ணிட்டுருப்பாங்க. எங்கள் தங்கம் ஒரு மசாலா கலந்த ஒரு ஃபீமேல் ரோல் சூப்பராக கொடுத்து நடிச்சிருக்காங்க சமந்தா மேடம். உண்மையாலுமே வந்து அந்த காலத்தில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு 90s 70s நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த லொக்கேஷன் இதெல்லாமே சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கேமே சமதாவும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீனு கரெக்டாக இருக்காங்க. கேமியா ரோல்லாம் யாரும் இல்லை, ஃபுல்லாகவே சமந்தா மேடம் தான். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா இருக்கு. சமந்தா எப்படி பண்ணியிருக்காங்க? ஃபைட்டிங் நல்லா இருக்கு. கொரியோகிராஃப் நல்லா பண்ணியிருக்காங்க. எதிர்பார்த்தீங்களா எப்படி படம் இருக்கு? சத்தியமாக எதிர்பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஃபீல் குட் மூவி. அதான் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன படம்? கிளைமேக்ஸ் ஃபைட்டிங். ஆனால் பழைய ஆளுங்கள்லாம் வந்து அவங்க ஃபேமிலின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து அவங்க வந்து மறுபடியும் நீ இந்த தொழிலுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி லியோதாஸ் கூப்பிடுவாங்களா, அந்த மாதிரி சமந்தாவையும் கூப்பிடுவாங்க. அவங்க வந்து அதுக்கு போக மாட்டாங்க. அதுக்கு வந்து ஃபேமிலிக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது அந்த ஆபத்தை எடுத்துட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிறாங்க. அதுவும் கிளைமேக்ஸ் நெருங்க சமந்தா வந்து வேறு லெவலில் ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதுக்காக தான் அந்த ஃபிட்னஸ் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப ஃபிட்டாகவும் இருக்காங்க. பார்க்கவும் அந்த ஃபைட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இருக்காங்க. ஒரு மாதிரி நமக்கு பார்க்கறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய இங்கிலீஷ் படம்லாம் நான் பார்த்துருப்பேன். ஜான்விக் படம்லாம். ஜான்விக்லேயும் இதே கதை மாதிரி தான். ஃபோக்கஸ் ஆன் ஃபுல்லாக காமெடியும் சரி, அந்த லேடி எங்கள் ஃப்ரெண்டாக வர லேடியும் சூப்பராக காமெடி பண்ணியிருக்காங்க. வில்லன் வந்து பயங்கரமாக எடுத்திருக்காங்க. அவங்க மியூசிக்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லோரும் பார்க்கலாம், கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து இது மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களான்னு தெரில. சமந்தா ஃபைட்லாம் நம்ம தெலுங்கு மசாலா கலந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதான் நம்ம ஜாலியாக ஃபேமிலியாக போனால் ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு ஃபேமிலியாக குட் படம் பார்த்துட்டு வரலாம். ஒரு ஃபேமிலியில் நம்ம சென்டிமெண்ட் படம் பார்த்துருப்போம். இது வந்து ஃபேமிலியில் ஒரு ஆக்ஷன் படம். அந்த இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி அந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அந்த வீடு மாதிரி தான் இருக்கும். சூப்பராக எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அப்படியே ஸ்லோவாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக போவோம். அப்புறம் அது இடையில ஃபைட் வரும். கிளைமேக்ஸில் நல்ல குஸ்பமான ஃபைட்லாம் இருக்குது. அவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு லபோரர் கோஸ்டம் தான் வெளியே போயிருப்பார். பட் ஆனால் மறுபடியும் அந்த கேங் வந்து வம்பெழுத்து உள்ளே வந்து மறுபடியும் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு வெளியே போயிடுவார். அது மாதிரி தான் இந்த படமும் ஒரு மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணி நல்லா வந்து நிறைய இடத்துல பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக பெண்கள். லேகெல்லாம் இல்லை, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். வந்து இந்த கதையில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த அடுப்பு உதவும் பெண்களுக்கு படிப்பு எதுன்னு மாதிரி அடுப்பு உதவங்களுக்கு அடுப்பங்கரையிலே தான் வேலைக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து பத்திரகாளியாகவும் மாறுவாங்க. ஏன்னா அவங்கள ரொம்ப சீனிங்கன்னா பத்திரகாளியாக மாறிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற பவர் வந்து நமக்கு உடல் அளவுக்கு தான் பலம் இருக்கும். பட் அவங்களுக்கு மனசளவுலேயும் அந்த அந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சானா அவங்க செஞ்சுருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்குது. கதையில் என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க குடும்பத்துக்கு எதாவது பிரச்சனை வந்தால் எப்படி காப்பாற்றுவாங்கிற மாதிரி தான். நார்மல் ஸ்டோரி தான். அது எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை. பழைய காலகட்டத்தில் காட்டுறாங்க. 70s 80s நடக்கிற மாதிரி அந்த லொக்கேஷன், இந்த பஸ்ஸு, இந்த ஃபோன்லாம் அந்த காலத்தில் இருக்காது. அது மாதிரி செட் பண்ணி எடுத்திருக்காங்க சூப்பராக. எனக்கு பிடிச்சது வந்து சம்மந்தா மேம் வந்து அந்த ஆக்ஷன் ஸ்டண்ட்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது ஜிம்மோட்லாம் ஒர்க் அவுட் பண்ணது வந்து இப்போ இதுக்கு தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. க்யூட்டாகவும் இருக்காங்க. அதேமாதிரி ஆக்ஷன் நம்ம வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஹீரோ வில்லனாக நடிச்சு சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த அம்மாவுக்கு அந்த அளவுக்கு சமைக்கலாம் தெரியும். சின்ன வயசுலேருந்தே ஒரு மாதிரி வளர்ந்தவங்க வந்து பெருசாகி வந்து சமையல் கட்டில் போய் சமைக்கணும்னு இது இல்லை. பட்டு ஒரு கல்யாணம்னு வரும்போது இதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த சமந்தா ஒன்று பண்ணுவாங்க. அது வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா எனக்கு பெருசாக லேகெலாம் எதுவும் தெரில. இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இன்ட்ரோவலும் சூப்பராக விட்டுருக்காங்க. அந்த வில்லன் வந்து அதுக்கு முன்னாடி நிறையா படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் தான் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங் வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபெஸ்டிவல்லாம் அப்படிலாம் யாரும் இல்லை. ஃபுல்லாக ஏதாச்சும்
ஓல்டு மூவிஸ் கனெக்ட் ஆகுது? இது நான் சின்ன கான்செப்ட் தான், அதை பேஸ் பண்ணி அப்படியே எடுத்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு அனாதை ஆசிரமத்தில் வர்றாங்க. அதுக்கப்புறம் எங்கள் லைஃப் எப்படி பெண்கள் எப்படி அப்யூஸ் பண்ணுறாங்க, அதிலேருந்து எப்படி மீண்டு ஒரு அந்த கராத்தெல்லாம் கற்றுக்குறாங்க, அதில் எப்படி மாட்டி அதிலேருந்து எப்படி தப்பிச்சு வந்து ஒரு ஃபேமிலி காப்பாற்றுறாங்க. அது மாதிரி ஸ்டோரி தான். நல்லா இன்ட்ரெஸ்டாக எடுத்திருக்காங்க. ஓவராலாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். கொடுத்த காசுக்கு ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். 10க்கு ரேட்டிங் 10க்கு வந்து ஒரு 8 கொடுக்கலாம், சம்மந்தாக்காக கொடுக்கலாம். ஓவராலாக 10க்கு ரேட்டிங் வந்து 9.5 தருது.